எங்கே பயணம் எங்கே? வணக்கம். இன்னைக்கு நவ நரசிம்ம கோவில் வரிசையில் ரெண்டாவது நம்ம பார்க்க இருக்கிற கோவில் ரெட்டியார் சத்திரம் பக்கத்தில் இருக்கிற கதிர் நரசிங்க பெருமாள். இந்த கடவுளை வணங்க தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். 15ஆம் நூற்றாண்டில் மதுரை ஆண்ட நாயுடு மன்னர்கள் 9 நரசிம்மர் கோவில்களை திண்டுக்கலை சுற்றிலும் கட்டுறாங்க. அந்த கோவில்களை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். இதில் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க இருக்கிற கோவில் கதிர் நரசிங்க பெருமாள். இவர் இருக்கிற இடம் ரெட்டியார் சத்திரம். நம்ம திண்டுக்கல்லேருந்து பழனி போகிற வழியில் இந்த 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரெட்டியார் சத்திரம் இருக்குது. இந்த ரெட்டியார் சத்திரத்தில் பஸ் ஸ்டாப் கிட்டேயே இந்த கோவில் இருக்குது. ஏற்கனவே முதலாக மேட்டுப்பட்டி பகுதியில் உள்ள நரசிம்மர் பெருமாளை நம்ம பார்த்துருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரோம். அந்த கோவிலை பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கதிர் நரசிங்க பெருமாள் ரெட்டியார் சத்திரம் அதோட சிறப்புகளை பார்க்கலாம். எந்த ஒரு கோயிலையும் வணங்க போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வணங்கும் விதம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ண போனோம்னா நம்மளுக்கு அந்த கோவிலை பற்றிய பிரமிப்பு அதிகமாகும். பலனும் நம்மளுக்கு நல்லா முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வகையில் 15ஆம் நூற்றாண்டு ஆண்ட நாயுடு மன்னர்கள் இந்த இடத்துல இந்த கோவிலை கட்ட தீர்மானிச்சுட்டு இந்த கோவிலை எழுப்புறாங்க. எழுப்புறப்ப பார்த்தோம்னா அந்த மூலவர் சிலை வைக்க வேண்டிய இடத்துல பார்த்தோம்னா ஒரு சிவலிங்கம் தோண்டி இருக்கு. அந்த சிவலிங்கம் இருக்கவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த மூலவரில் பெருமாள் வைக்கிறப்பயே அதே இடத்துலயே அந்த சிவனும் அங்கே இருக்கு. அந்த சுயம்பவா அந்த சிவனும் அங்கே இருக்கு. ஒரு மூலஸ்தானத்தில் பெருமாளும் சிவனும் சேர்ந்து இருக்கிறது இங்கே தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சைவம் வைணவம் சேர்ந்து இருக்கிற ஒரு கோவிலாக அந்த கோவிலை நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக இந்து மதம் இந்த நாயுடு மன்னர்கள் காலத்தில் தான் ஒரு ஒற்றுமையாக தலை தோங்க ஆரம்பித்ததுன்னு நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி இந்த சைவ வைணவ பிரிவினை கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. இந்த நாயுடு மன்னர்கள் ஆண்ட போது தான் மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் கள்ளழகர் ஆற்றுல இருக்கிறதையும் ஒன்றாக இணைச்சு அந்த திருவிழாவை ஒரு ஒன்றுபடுத்தினாங்க. சைவ வைணவ ஒரு ஒற்றுமையாக அந்த திருவிழா இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாலெல்லாம் இந்த அழகர் ஆற்றுல இருக்கிற சம்பவம் தனியாக நடக்கும், இந்த மீனாட்சி திருக்கல்யாணம் தனியாக நடக்கும். ஆனால் இது ரெண்டையும் ஒன்றுபடுத்தினது இந்த நாயுடு மன்னர்கள் தான். இதோ இப்போ இந்த கோவில் அடைஞ்சிட்டோம். சமீபத்தில் தான் இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கும் போல தெரியுது. அந்த கும்பாபிஷேகம் நடந்ததுக்கான அடையாளங்கள்லாம் இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த நாயுடு மன்னர்கள் அவங்க வைணவத்தை வணங்குறதா இருந்தாலும் அந்த சைவத்தையும் அவங்க இணைச்சே வணங்க ஆரம்பித்தாங்க. அதோட அடிப்படையில் இந்த கோவிலில் வந்து சைவ வைணவ ஒற்றுமையோட இந்த கோவில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் உள்ள நுழைஞ்சோடனே மேலே பார்க்கலாம், பாண்டிய மன்னரோட மீன்கொடியோட அந்த கோயில், அந்த மீன்கொடி ரச்சனையோட அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் நுழைவீங்க. உள்ளே நுழைஞ்சதும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பார். ஆஞ்சநேயர் அக்னி மூலையில் இருக்கார். பொதுவாக அக்னி மூலையில் ஆஞ்சநேயர் இருக்கிறது இந்த கோவிலில் மட்டும்தான் அப்படின்ற ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். இந்த 6 அடி உயரத்தில் இந்த ஆஞ்சநேயர் இருக்கார். இந்த ஆஞ்சநேயரை வணங்கிட்டு அடுத்ததாக போனீங்கன்னா ஹைக்கிரிவருக்கு ஒரு சன்னதி இருக்குது. ஒரு கல்வி கடவுள். இவரை வணங்கிட்டு போனீங்கன்னா தாயார் சன்னதி இருக்குது, கமலவள்ளி தாயாரை வணங்கிட்டு அடுத்ததாக போனீங்கன்னா தலைவரை வணங்கிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு நம்ம உள்ளே வந்தோம்னா நரசிம்ம பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி சமீதமாக உள்ள காட்சி தராது. உடன் நிற்பது சுயம்பலிங்கமாக இருக்கிற சிவபெருமான். இது மொத்தம் ஒரு 4 தெய்வத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். பார்த்துட்டு வணங்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரகாரத்துக்குள்ளேயே ஒரு சின்ன பிரகாரம் இருக்குது. அங்கே கொஞ்சம் குனிஞ்சுதான் போகிற மாதிரி இருக்குது. உட்பிரகாரம்னு இதை சொல்லுவாங்க. இது ஒரு பழைய கோயில்களில் மட்டும்தான் இருக்கும். இந்த கோயில் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பழைய கோவில்னால இங்கேயும் அந்த அம்சம் இருக்குது. அந்த உட்பிரகாரத்தை நீங்கள் தலை குனிஞ்சு சுற்றிட்டு வந்து அதே வழியை உள்ளே வந்து வெளியே வந்தீங்கன்னா இந்த மண்டபத்து தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைவ மதத்தில் இருக்கிற மாதிரியே அந்த மண்டப தூண்கள் அமைப்புலாம் இருக்குது. பெருமாளையும் சிவனையும் வணங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா அங்கே பைரவர். பொதுவாக பைரவருக்கு வந்து ஒரு வாகனம் இருக்கும். இங்கே பைரவர் 2 வாகனத்துடன் காட்சி கொடுக்குறாரு. பைரவரை வணங்கிட்டு ஆஞ்சநேயத்தை தீர்த்தம் கொடுப்பாங்க. தீர்த்தம் வாங்கினோம்னா தரிசனம் கம்ப்ளீட் ஆகிடும். பொதுவாக பெருமாள் கோயிலில் வந்து பிரகாரம் சுற்றிட்டு தான் பெருமாளை கடைசியாக பார்க்கணுங்கிறது ஒரு ஐதீகம். இந்த இடம் வந்து கொத்தப்பள்ளிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது. கொத்தப்பள்ளின்னா ஒரு தெலுங்கு வார்த்தை. அதுக்கு கொத்தப்பள்ளினா புதிய கிராமம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு காலத்தில் இங்கே நாயுடு மன்னர்கள் இங்கே ஆட்சி பண்ணியிருக்காங்கங்கிறத அது குறிக்குது. பிற்காலத்தில் விஜயநகர மன்னர்களும் இந்த கோவிலை சீரமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னிவாட்டி ஜமீன்கள் இதை பராமரிச்சிருக்கிறாங்க.
இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவில். இது கதிர் நரசிங்க பெருமாள். கதிர் நரசிங்க பெருமாள், கதிர்னா ஒளி, சூரிய ஒளி மாதிரி ஒளி, அந்த ஒளி போன்ற தோற்றமுடையவர் அப்படின்னு அதுக்கு பேர். அது மட்டும் இல்லாமல் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு ஒளி கொடுப்பாரு, அவர் வாழ்க்கையை பிரகாசமாக, பக்தர்கள் வாழ்க்கையை பிரகாசமாக வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கதிர் நரசிங்க பெருமாளை வணங்கினா உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரெட்டியார் சத்திரம் கதிர் நரசிங்க பெருமாள் கோவிலை பற்றிய ஒரு தகவல்களை உங்களுக்கு முழுசாக தந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த கோவில் தரிசனம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. இதோட நம்ம 2 நரசிம்மர் கோவில்களை பார்த்துருக்குறோம். 3வதாக வர நரசிம்மர் கோவிலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.